இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு நான் நினைக்கி கொத்தமல்லி இலையை வச்சு ஒரு துவையல் தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு எங்கள் ஊர்லெலாம் திருநெல்வேலி சைட்லாம் இந்த ஜனவரி பிப்ரவரியில் தான் அந்த கொத்தமல்லி வந்து விதைச்சிருப்பாங்க. அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக செடியை பிடுங்கிட்டு வந்து நல்லா கொத்தமல்லி துவையில வந்து அரைச்சி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து இப்போ உள்ள அரைக்கிறவங்கலாம் பருப்பு கிருப்புன்னு எல்லாத்தையும் வதக்கி வச்சு அரைக்கிறாங்க. அந்த கிராமத்தில் அரைக்கும் போது அந்த பருப்பு கிருப்பு எதுவுமே வைக்காமல் காஞ்ச மிளகாய் புளி உப்பு வச்சு அரைச்சிட்டு இந்த கொத்தமல்லியை கூட வதக்க விட மாட்டாங்க, அப்படியே பச்சையாக வச்சு அரைப்பாங்க. அந்த பச்சையாக வச்சு அரைக்கும் போது தான் டேஸ்ட்டு, அப்படி ஒரு அரைக்கும் போதே மனம் அந்த அளவுக்கு மனம் வரும். நான்லாம் ஜனவரியிலலாம் டிசம்பர் மாதம் ஸ்கூல் லீவ்லாம் போயிருந்தோம்னா ஃபுல்லாக நிறைய பிறச்சி அரைச்சி ஒரு பெரிய ஹார்லிக்ஸ் பாட்டிலில் நல்லா தாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 20-25 நாள் வரைக்கும் நல்லா கெட்டே போகாமல் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கொத்தமல்லி துவையல் தான் இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட அரைச்சி காட்ட போகிறேன். இந்த கொத்தமல்லி துவையலை எப்படி அரைக்கலாங்கிறத வாங்க பார்ப்போம். இதில் 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன், 8 காஞ்ச மிளகாய் போடுறேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதையும் அப்படியே நல்லா பிச்சு அப்படி உள்ளே போட்டுறேன். சும்மா மிளகாய் லைட்டாக வறுபட்டோடனே மிளகாயும் புளியும் நல்லா அப்படி வறுபட்ட உடனே அப்படியே நான் மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சி ஜாரில் இந்த மிளகாய் புளியோட இந்த உப்பையும் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட இருக்கும் உப்பையும் சேர்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மிளகாய் வந்து இந்த அளவுக்கு விதையே தெரியாத அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். பச்சை கொத்தமல்லியை தான் 2 கட்டு எடுத்து கழுவி வச்சுருக்கோம். இதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சுற்றினோம் அப்படின்னோம்னா அது வந்து ஒரு சுற்றும் போது இறங்கிடும். திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கைப்பிடியை வச்சு அதை அப்படியே சுற்றி மொத்தத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். துவையல் வந்து இந்த பக்குவத்தில் நல்லா தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இது பண்ணும்போது அப்படியே அரைப்பட்டுரும். 2 ஸ்பூன் கிட்ட நம்ம மிளகாய் வறுத்த எண்ணெயோடையே சேர்த்து ஊற்றிருக்கேன். இதில் கடுகு உளுந்து 2 கலந்து வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்போ அரைச்சி வச்ச துவையில உள்ள சட்டம் எண்ணெயோட நல்ல இந்த சட்னியை வந்து கலந்து விட்டுருவோம். நான் வந்து இன்றைக்கி நல்ல கெட்டியாக துவையல் பக்குவத்தில் தான் தலை எடுக்க போகிறேன். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி வர்ற அளவுக்கு நல்லா அப்படி அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாகிடும். துவையல் வந்து நல்ல தண்ணியெல்லாம் இழுத்து இந்த மாதிரி அப்படி சுருண்டு வரும். அப்போ போல் கரெக்டான துவையல் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கூட அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வரும். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா அப்படி கிளறி விட்டுருக்கேன். சட்னி துவையல் ரெடி. இந்த கொத்தமல்லி துவையில அரைச்சி கட்டியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.